தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகியவை ஒரே நேரத்தில் நடைபெற வேண்டும். தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கொடைக்கானல் சுற்றுவட்டாரத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. மதுரை வாடிப்பட்டியில் பெய்த பலத்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மணல் குவாரி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒன்றிய அரசு சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகாதது ஏன் என நீதிபதிகள் காட்டம். முதுநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு. வெளிமாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டதற்கு எழுந்த எதிர்ப்புக்கு பணிந்தது தேசிய தேர்வுகள் வாரியம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயில் திருவிழாவில் சாதி அடையாளங்களுக்கு தடை. ஒற்றுமையாக இணைந்து திருவிழாவை நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எடப்பாடி காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசியவர் கைது. அத்துமீறிய ரவுடியை பிடித்து போலீசார் விசாரணை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு தேவைப்படும் உதவிகளை இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் கடந்த 15 வருடங்களாக ஆட்சி நடத்தி வந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அதில் வன்முறை வெடித்ததில் கட்டடங்கள், அரசு வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த மோதலில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனால் ஆட்சிக்கு நெருக்கடி உருவானதால் தலைநகர் டாக்காவிலிருந்து நேற்று முன்தினம் ஹெலிகாப்டரில் வெளியேறிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். டெல்லி அருகே ஹிண்டன் விமானப்படை தளத்தில் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டுள்ள அவரை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேற்று சந்தித்து பேசினார். பின்னர் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த பாதுகாப்புக்கான அவசர அமைச்சரவை கூட்டத்தில் ஹசீனாவுடன் நடந்த சந்திப்பு விவரங்களை அவர் விளக்கினார். அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், JP நட்டா, குமாரசாமி ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, TR பாலு மற்றும் சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது வங்கதேச நிலவரம் குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். அப்போது வங்கதேசத்தில் நடக்கும் வன்முறைகளுக்கு பின் வெளிநாட்டு சக்திகள் ஏதேனும் உள்ளனவா என்ற ராகுல் காந்தியின் கேள்விக்கு அதனை உறுதிப்படுத்த முடியாத நிலை நீடிப்பதாக அவர் கூறினார். பின்னர் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருப்பது பற்றி விரிவாக எடுத்துரைத்த ஜெய்சங்கர், வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களை காக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். We are in close and continuous touch with the Indian community in Bangladesh through our diplomatic missions. There are an estimated 19,000 Indian nationals there, of which about 9,000 are students. In terms of our diplomatic presence, in addition to the High Commission in Dhaka, we have assistant High Commissions in Chittagong, Rajshahi, Khulna and Sylhet. It is our expectation that the host government will provide the required security protection for these establishments. நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான இப்பிரச்சனையில் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் ஷேக் ஹசீனாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா உறுதியளித்துள்ளதாகவும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றி முடிவெடுக்க அவருக்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே மாணவர்கள் போராட்டத்திற்கு பணிந்து வங்கதேச நாடாளுமன்றம் இன்று கலைக்கப்பட்டது. அரசியலில் ராணுவம் தலையிடுவதை விரும்பவில்லை என மாணவர்கள் அறிவித்துள்ள நிலையில் போராட்ட குழுவினரை ராணுவ தளபதி சந்தித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். இதனிடையே நோபல் பரிசு பெற்ற வங்கதேச பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் இடைக்கால அரசுக்கு ஆலோசகராக இருக்க சம்மதித்துள்ளார். தொடர் பதற்றம் காரணமாக இந்தியாவிலிருந்து டாக்கா செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு ரயில் மற்றும் தரைவழி போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதால் வங்கதேசத்தில் பெட்ரோல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.
தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகியவை ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான மாநில திட்டக்குழு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இதையொட்டி தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சிகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் பேசிய முதலமைச்சர், மாநில திட்டக்குழு தரும் அறிக்கைதான் அரசின் மார்க் ஷீட் என்றார். மேலும் திட்டக்குழுவில் வழங்கப்படும் ஆலோசனைகள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என கண்காணிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. ஏற்றத்தாழ்வு என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமில்லை, சமூக ரீதியாகவும் இல்லை என்பதை உருவாக்க வேண்டும் என்று நான் அப்போது குறிப்பிட்டேன். இதே அடிப்படையில் தான் கடந்த 3 ஆண்டுகளாக எண்ணற்ற திட்டங்களை தீட்டினோம். இன்னும் திட்டங்கள் வர இருக்கின்றன. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாடு அரசின் நோக்கங்கள் மற்றும் சாதனைகளை கூறும் வகையில் சென்னையில் மாபெரும் கருத்தரங்கை மாநில திட்டக்குழு நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் பல்துறை அறிஞர்கள், ஊடகவியலாளர்களை பங்கேற்க வைத்து அவர்களின் ஆய்வுக் கட்டுரைகளை திட்டக்குழு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வரும் நிலையில் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கொடைக்கானலில் நேற்று 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை நீடித்து வந்த நிலையில் இன்று காலையிலிருந்து கருமேகங்கள் சூழ்ந்து அவ்வப்போது சாரல் மழை பெய்து வந்தது. பின்னர் 3 மணி நேரத்திற்கு மேலாக கொடைக்கானல் நகரம், வத்தலகுண்டு பிரதான சாலை, கிராமப்புறங்கள் மற்றும் பழனி பிரதான சாலை பகுதியிலும் கனமழை பெய்தது. இதனால் கொடைக்கானலில் குழு குழு காலநிலை நிலவி வருகிறது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் பகுதியில் சூறைக்காற்றுடன் சுமார் 45 நிமிடங்கள் நீடித்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். இருப்பினும் பலத்த சூறைக்காற்றுக்கு பல்வேறு பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து பல பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மற்றும் வில்லாபுரம், அவனியாபுரம், சிந்தாமணி பகுதியில் 1 மணி நேரம் பரவலாக மழை பெய்தது. மதுரை நகரில் கோரிப்பாளையம், பைபாஸ் சாலை, அண்ணா பேருந்து நிலையம், தெப்பக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. இதேபோல ஈரோடு நகரில் சம்பத் நகர், பாசே பூங்கா, வீரப்பன்சத்திரம் மற்றும் புறநகர் பகுதிகளான சித்தோடு, நசியனூர், திண்டல், மேட்டுக்கடை, பூந்துரை, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. விழுப்புரம், கோலியனூர், பனங்குப்பம், நல்லரசன்பேட்டை, வளவனூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 30 நிமிடம் கனமழை பெய்தது. மணல் குவாரி வழக்கில் அவகாசம் கோரிய அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவு மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்ததில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி தமிழக அரசு துறை உயர் அதிகாரிகள் வேலூர், திருச்சி, கரூர், தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் மணல் விற்பனை தொடர்பான வழக்குகளின் எஃப்ஐஆர்களையும் செயற்கைக்கோள் ஆவணங்களையும் தமிழ்நாடு அரசு வழங்கவில்லை என்று கூறினார். மேலும் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் முகுல் ரோத்தகி மற்றும் கபில் சிபில் மணல் விற்பனை தொடர்பான அனைத்து தரவுகளும் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்களோ நிபுணர்கள் அறிக்கை மீது மாவட்ட ஆட்சியர்களின் கருத்தை கேட்பதாகவும் தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பல்வேறு ஆவணங்களை வழங்கியுள்ள தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளதாக கூறியுள்ள போதிலும் அந்த ஆவணம் இல்லை, இந்த ஆவணம் இல்லை என பொத்தாம் பொதுவாக கூறுவது ஏன் என அமலாக்கத்துறை
அமலாக்கத்துறைக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தை நாங்கள் முடிக்கவே விரும்புகிறோம், ஆனால் அமலாக்கத்துறையோ எங்கள் நேரத்தை வீணடிக்கிறது என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் ராஜு எங்கே என வினவிய நீதிபதிகள் பிற்பகல் 2 மணிக்கு உரிய விளக்கத்துடன் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக உத்தரவிட்டனர். பிற்பகல் நீதிமன்றம் மீண்டும் கூடியபோது அமலாக்கத்துறை கோரிய ஆவணங்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். எந்தெந்த எஃப்ஐஆர்கள் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்ய முடியவில்லையோ அது குறித்த தகவல்களை மாநில அரசுக்கு வழங்கினால் அந்த எஃப்ஐஆர் நகல்கள் அரசால் வழங்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். 7000க்கும் அதிகமான எஃப்ஐஆர்கள் உள்ளதாகவும் அனைத்தையும் பதிவிறக்கம் செய்ய முடிகிறதா என்பது பொறுமையாகத்தான் தெரியும் என்றும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறினார். இதையடுத்து வழக்கு விசாரணை 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதுநிலை நீட் மாணவர்களுக்கு ஆந்திராவில் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு எழுந்த கடும் எதிர்ப்புக்கு பணிந்த தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் தமிழ்நாட்டிலேயே அவர்களுக்கு தேர்வு மையத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. மருத்துவ உயர் படிப்புகளுக்கான முதுநிலை நீட் தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் 11ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறவுள்ளது. இதற்காக விண்ணப்பம் செய்த திருச்சியைச் சேர்ந்த டாக்டர் செந்தில், அரியலூரைச் சேர்ந்த டாக்டர் வளவன் ஆகியோருக்கு ஆந்திர மாநிலம் கர்னூரில் மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு பெண் மருத்துவர்களுக்கும் ஆந்திராவின் உட்பகுதிகளில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் தமிழக எம்பிக்கள் பி. வில்சன், ஆர். சச்சிதானந்தம், சசி தரூர் ஆகியோர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டாவுக்கு கடிதம் எழுதியிருந்தனர். தமிழ்நாட்டில் இருந்து முதுநிலை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களை அலைக்கழிக்காமல் தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டுமென்றும் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் மாணவர்களுக்கு 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதுநிலை நீட் மருத்துவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையத்தை மறு ஒதுக்கீடு செய்துள்ளது. முதுநிலை நீட் தேர்வெழுதும் டாக்டர் செந்தில், டாக்டர் வளவன் ஆகியோருக்கு திருச்சி மற்றும் கரூர் மையங்கள் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் மருத்துவர்கள் பலருக்கும் தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்களை தேசிய மருத்துவ தேர்வு வாரியம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதுபற்றிய தகவல்கள் விண்ணப்பதாரர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. இதனிடையே முதுநிலை நீட் தேர்வெழுதும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையங்கள் ஒதுக்க வேண்டுமென சமூக சமத்துவத்துக்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசாங்கம் இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு, மாநில சுய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு உடனடியாக நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களுக்கு ஒன்றிய அரசு தனித்தனியாக நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவ்வாறு நடத்துகின்ற பொழுது கூட அதற்கு போதிய மையங்களை நாடு முழுவதும் உருவாக்க வேண்டும். அந்த தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மையங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலை கண்டும் காணாமல் இருக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டை முன்வைத்து இலங்கை கடற்படையினர் தமிழ்நாடு மீனவர்களை கைது செய்வதும் மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர் கதையாகி இருந்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலை ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருந்து வருவதை கண்டிக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.பி. உதயகுமார் தமிழ்நாடு மீனவர்களின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசு நடவடிக்கை எடு. இலங்கை சிறைகளில் இருந்து இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடு. அதிமுகவின் ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மீனவர்கள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்வதில் இரு பிரிவு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை சுற்றுலா தலங்களுக்கு அழைத்து செல்ல கன்னியாகுமரி காவல் நிலையம் அருகே ஆட்டோ நிறுத்தும் இடம் அமைந்துள்ளது.
இந்த ஆட்டோ நிறுத்தும் இடத்தில் ஆட்டோக்களை நிறுத்துவதற்கும் பயணிகளை சவாரிக்கு அழைத்து செல்வதற்கும் இரு பிரிவு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டு வாக்குவாதம் முற்றியுள்ளது. அதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் கன்னியாகுமரி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து சமாதானமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு 18% ஜிஎஸ்டி வரி விதிக்கிறது. இந்த ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தி வரும் நிலையில் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரியும் அண்மையில் இதே கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 21,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு, சரத்பவார் உள்ளிட்டோர் பங்கேற்று ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என முழக்கமிட்டனர். देखिए, मोदी सरकार बिना सोच समझ के कुछ भी एक तानाशाही ये के तहत कुछ भी लागू कर देती है. नोटबंदी कर दिया, जीएसटी लागू कर दिया. अब हेल्थ सेक्टर में अगर इस तरह से 18% जीएसटी होगा तो लोग जो मिडिल क्लास खास तौर पर बहुत ज़्यादा इससे प्रभावित हो रहा है, क्योंकि वो मेडिकल इंश्योरेंस करने से भी अब डर रही है. लेकिन वो लोग सबसे पहले मेडिकल इंश्योरेंस ही करते थे पहले. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும் என ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவ காப்பீடு மீதான ஜிஎஸ்டி வரி மூலம் சாமானிய மக்களிடம் இருந்து 24,000 கோடி ரூபாயை பறிப்பதாகவும் அதை இந்தியா கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பழனியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் குப்பையில் கொட்டிச் செல்வதுடன் பல விவசாயிகள் தோட்டத்தில் அறுவடை செய்யாமலேயே விட்டுவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. பழனியில் தக்காளி சந்தையில் கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 150 ரூபாய் வரை விற்பனையானது. தற்போது வரத்து அதிகரித்ததை அடுத்து விலை சரிந்து 14 கிலோ தக்காளி பெட்டி 100 முதல் 200 ரூபாய் வரை விலை போகிறது. சில்லறை விற்பனையில் தக்காளி கிலோ 8 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனையாகிறது. பழனி சுற்று வட்டாரத்தில் வாடிப்பட்டி, தொப்பம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் அதிக அளவில் தக்காளி பயிரிட்டதால் விளைச்சல் அதிகரித்து சந்தைக்கு அதிகப்படியான தக்காளி விற்பனைக்கு வந்ததால் விலை குறைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தாளையம், தொப்பம்பட்டி, கிருஷ்ணாவரம், ஐயம்பாளையம் இந்த மாதிரி பழனி சுற்று வட்டார பகுதியில் இருக்க அந்த கிராமங்கள்லேருந்து இங்கே தக்காளி வந்து கொண்டு வர்றாங்க. போன மாதம் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா பெட்டி விலை வந்து 800 1000 ரூபா வரைக்கும் போச்சுங்க. அதாவது கிலோ வந்து 80 100 வரைக்கும் போச்சுங்க. இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 8 13 ரூபா வரைக்கும் போகுது. விவசாயிகளுக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகாது. தக்காளி வந்து கொஞ்சம் வீணாக கீழே கொட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குதுங்க இங்கே. இதனிடையே பல விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வந்த தக்காளி விலை போகாததால் அவற்றை குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர். அந்த தக்காளிகளை மாடுகள் சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் தக்காளியை அறுவடை செய்யாமல் செடியிலேயே விட்டு விடுகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.